ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையாருக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் பாஸ்டர் ரெவரண்ட் ஐயா ரோஜர் மில ஐயாவுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் இது 3வது முறை இங்க நான் வருகிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அட்வென்ட்ல வந்து இந்த மாதிரி சபையில் ஆண்டோட வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவது. ஏன்னா கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் ஊழியத்தை செய்வது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அது யாருக்குமே கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். அப்ப தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கு. இந்த நாட்கள்ல சில பாடுகள் வரும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்ற இந்த பூமி அப்படிப்பட்டதா இருக்கிறது. அப்ப அந்த உபத்திரங்கள் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். தேவன் நம்மளோட இருக்கிறார், அதுதான் முக்கியம். நம்மளோட யாரு இருக்கிறா? தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அதனால்தான் அழகா சொல்லுகிறார் பேதுரு, என்கிட்ட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் இருக்கு, அந்த நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் சப்பானி எழுந்து நடந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. சப்பானி எழுந்து நடந்தான் என்று சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நேற்றைய தினத்துல நான் கேட்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். 3 காரியத்தை குறித்து பேச சொல்லி இருக்கிறார். அது உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டோடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். மாத்திரை மருந்து போடுறது நல்லதுதான், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான மருந்து எது? தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லூக்கா 4:4, மத்தேயு 4:4. உங்க வாழ்க்கையில மறக்காதீங்க. சொல்லுங்க, 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க ஆமேன்ட்டு. 2 சத்தம் தான் வந்தது ஆமேன்னு சொல்லிட்டு, வேற யாரும் சொல்லல. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அதனாலதான் சொல்றேன், லூக்கா 4:4, மத்தேயு 4:4 உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. 3 to 4 நல்லா அயர்ந்த தூக்கம் இருக்கும். அந்த நேரத்துல எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எழுப்புனா கூட என்ன சொல்லணும்? மத்தேயு 4:4, லூக்கா 4:4. மறந்துடாதீங்க சிஸ்டர், மறந்துடாதீங்க பிரதர். ஏன்னா மத்த நேரத்துல எழுப்புனா அது பெருசா தெரியாது. இந்த 3 to 5 தான் அயர்ந்த நித்திரை, பரலோகத்துக்கு நேரா நோக்கி போற நித்திரை. அது அந்த நேரத்துல எழுப்புனா கூட நம்ம சொல்லணும், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். மனுஷன் எங்க பிழைக்கிறானா? ஆண்டோடைய வசனத்தினாலதான். அவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் சமாதானம் எங்க வருது? ஆண்டோட வார்த்தை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம், சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீத புஸ்தகம் 29:11. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதம், இந்த 3த்தையும் எப்படி கொடுக்கிறான்றத நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம், இது 3ம் முக்கியம். கடைக்கு போய் எதனா வாங்கினா, ஒண்ணு வாங்கினா என்ன கொடுப்பாங்க? ஒண்ணு இலவசம். அப்படி இல்லை, ஒண்ணு வாங்கினா 2 இலவசம் கூட வரும். ஒண்ணு வாங்கினா 1 இலவசம், இல்லைன்னா 2 வாங்கினா 1 வாங்கினா 2 இலவசம் கிடைக்கும். அது ஏன் இலவசம் கிடைக்குது? ஸ்டாக் கொஞ்சம் அதிகமா இருந்தா. அது கூட எத்தனை நாள் தருவாங்க? 1 வாரம் கொடுப்பாங்க அதிகபட்சம், இல்லைன்னா 10 நாள் கொடுப்பாங்க, ரொம்ப அதிகபட்சம் 30 நாள் கொடுப்பாங்க. ஒண்ணு வாங்கினா 1 இலவசம். ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்தீங்கன்னா 3 இலவசம் இருக்கு. பலன், சமாதானம், ஆசீர்வாதம். ஆண்டவர் சமூகத்துல இந்த 3 ஆசீர்வாதமும் 1 மாசம் இல்ல, உங்கள் நித்திய ஜீவ காலம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க வாழ்ற வரைக்கும் இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு பலன் இல்லாம ஊழியம் பண்ண முடியுமா? பலன் இல்லாம ஊழியம் பண்ண முடியுமா? முடியாது இன்னைக்கு. அப்ப தேவனுடைய பலன் இருந்தாதான் ஊழியம் பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு 30 பேர் வராங்க. 30 பேர் டிஃபன் நீங்க செஞ்சு போடணும்னா உங்களுக்கு என்ன வேணும்?
பலன் வேணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துருவீங்க. நீங்க ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துருவீங்க. அப்ப தேவ பலன் இருந்தாதான் இந்த பூமியில நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஊழியத்துல நம்ம ஓட முடியும். குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்க முடியும். உங்களுக்கு விரோதமா எழும்பி வருகிற காரியங்களை ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பலன் இந்த நாட்கள்ல எனக்கு வேணுன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள் வேதம் சொல்லுகிறது. குறிப்பா இந்த வயதானவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச தூரம் நடந்தாலே எனக்கு முட்டி வலி வந்துடுது. இன்னைக்கு வாலிப பசங்க கூட சொல்றாங்க, நடந்தா பாதம் வலி வந்துடுது. அப்ப பாருங்க, நீங்க தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யும் போது நீங்க 2வது மாடி வரைக்கும் நடந்து போவீங்க, முட்டி வலியே வராது. அல்லேலூயா. ஆமேனே வரல இது வரைக்கும். ஒரு 2 பேர் சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ பலன் எங்க கிடைக்குதுன்னா ஆண்டவர் சமூகத்துல தான் கிடைக்கும். தேவனுடைய பலன் உங்களுக்கு வேணும். இப்ப நாங்கெல்லாம் ஊழியம் பண்றோம். காலையில பிரசங்கம் பண்ணுவோம், மாலையில பிரசங்கம் பண்ணுவோம், திடீர்னு இரவு ஜெபத்துக்கு ஓடுவோம். நாங்க வீட்டுக்கு வந்து படுக்கும்போது மணி 5 ஆயிடும். அப்போ எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா சரியா சாப்பிட்டிருக்க மாட்டோம், நல்லா தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஊழியம் தான் எங்களுக்கு அந்த நேரத்துல முக்கியமா இருக்கு. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்க பலன் எங்களை பாதுகாக்கட்டும், உங்க பலன் எங்களை நடக்கட்டும். ஆகஸ்ட் 15 இங்கிருந்து நான் எங்க போனேன்? திருவள்ளூர் மார்னிங் மீட்டிங் போயிட்டு 3 மணிக்கு வந்தேன். 3 மணிக்கு வந்த உடனே 4:30 மணிக்கு கிளம்பி இன்னொரு இடத்துல ஈவினிங் பிளெஸிங் மீட்டிங் பிரசங்கம் பண்ண போனேன். இன்னொரு இடத்துல நைட் ப்ரேயருக்கு நாங்க போனோம். அப்ப பாருங்க, இந்த 3 மீட்டிங். இப்ப இந்த மாதிரி மீட்டிங்லாம் எங்களுக்கு எப்போ வரும்னா, சில நாட்கள்ல மாதத்துக்கு 2 முறை 3 முறை வரும்போது இந்த மீட்டிங்கை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல, ஆண்டவர் வெளியேற பெற்றவங்க தேவ பலன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த தேவ பலன் எங்களை நடத்தட்டும், அந்த வார்த்தை பகுதியில ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், அந்த வார்த்தை பகுதி நேரத்துல ஆசீர்வாதமான வார்த்தை ஜனங்களுக்கு போகட்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல நம்முடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னீரே, அதனால ஜனங்கள் பலனடையட்டும் என்று நாங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல நாங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எங்கள் மாதிரி ஊழியர்களுக்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும். குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும். அந்த தேவ பலன் இருந்தாதான் இந்த நாட்கள்ல வரும் காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். நம்ம கர்த்தரை தினந்தோறும் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தா நமக்கு தேவ பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். சண்டே மட்டும் அல்ல, ஆறாவது நேரத்துல மட்டும் கர்த்தர் நல்லவர் என்று ஆராதிக்க கூடாது. உங்க வாழ்நாள் எல்லாம், உங்க ஜீவிய காலம் எல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு தேவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தேவ பலனை வச்சு நீங்க 30 பேருக்கு காலையில என்ன பண்ணலாம்? சாப்பாடாக்கி போடலாம். நீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. 2 மாடி கூட நீங்க ஏறலாம். அல்லேலூயா. நம்ம பார்த்திருக்கோம்ல சில வயதான பாட்டிகளை, பார்த்திருக்கோமா? விசேஷித்த தேவ பலன் இருக்கும் வயதானவங்களுக்கு. பார்த்திருக்கீங்களா? படிக்கட்டு ஏறி வருவாங்க, வீட்டு வேலையை செய்வாங்க. இன்னைக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த வேலையை அவங்க தான் செய்வாங்க. நல்லா இருந்துட்டு நல்ல சந்தோஷமா, ஏன்னா தேவனுடைய பலன் அவங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவாங்க பழைய அந்த காலத்து உணவுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்னது? தேவனுடைய பலன் இருந்தாதான் நடக்க முடியும். ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் வேதமும் கையுமா இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. படிக்கிறது முக்கியம் அல்ல, அந்த வசனத்தின்படி தியானம் பண்ணி நம்ம அந்த நாட்களை வாழணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்ப தேவ பலன் எங்க கிடைக்கிறது? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தேவனை தினந்தோறும் நீங்க அதிகாலை தேடி பாருங்க, தேவ பலன் வரும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, தேவ பலன் வரும். அல்லேலூயா. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, தேவ பலன் ஆளுகை செய்யும். 2 கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேரா, தகப்பனே எனக்கு உங்களுடைய பலன் வேணும், இந்த பூமியில வாழ எனக்கு கொடுங்க என்று சொல்லும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன். நீங்க ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. எங்க போனாலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் பூமியில வாழ்றதற்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு பண்ணினவர் அவர். அப்ப தேவ பலன் தான் இந்த நாட்கள்ல நம்மளை பாதுகாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு?
பலன் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லாவற்றையும் செய்யலாம். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க சொல்லணும், அறிக்கை செய்யணும் வசனத்தை. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை துதிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உமக்காக வாழுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அதிகாலை உம்மை தேடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உமக்காக நான் ஓடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர். என் பலனாகிய மருத்துவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணவர். அவர் உங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பலன் வேணும் இந்த பூமியில? ஏன் பலன் வேணும் சொல்லுங்க? ஏன் பலன் வேணும்? ஆலயத்துக்கு வர்றதுக்கு பலன் வேணும். காலை எழுந்து புறப்பட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, நாங்கெல்லாம் பாருங்க, எங்க நிலைமெல்லாம் பாருங்க, என் மனையை கூப்பிட்டுட்டு, என் மகனை கூப்பிட்டுட்டு, என் குழந்தைய கூப்பிட்டுட்டு, இவங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி, இதுக்கு நடுவில் நான் தேவன் சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தை எடுத்துட்டு நாங்க அந்த ஊழியத்துக்கு புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 4:30 மணிக்கே கிளம்பிடுவோம் ஊழியத்துக்கு. ரொம்ப லாங் வரும், ஆனா நாங்க ஒத்துப்போம் அந்த ஊழியத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க போனோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல நம்ம எதுக்கு இந்த நாட்கள்ல பலன் வேணும்? ஆலயத்துக்கு வருவதற்கு, தேவ சமூகத்துல உட்கார்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சபைக்கே வர்றது இல்லை. இன்னைக்கு நிர்விசாரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிர்விசாரம். ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல? பயம் இல்ல. ஆண்டவரை குறித்து பயம் இல்ல. அவர் ஆவியானவராச்சே, கர்த்தருடைய ஆவியை நம்ம துக்கப்படுத்த கூடாது என்று இன்னைக்கு பயமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, சண்டேல தான் எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. நிர்விசாரம். ஆண்டவர் வருகை எப்படி இருக்கு? சமீபமா இருக்கு. இந்த நாட்கள் என்ன வேணும் உங்களுக்கு? பூமியில ஜெயிப்பதற்கு தேவனுடைய பலன் வேணும். அல்லேலூயா. இந்த பூமியில வரும் காரியங்களை குறித்து நீங்க எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, பர்டிகுலரா எவனை விழுங்கலாமே என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடுகிறான். எப்படி வகை தேடுறான்? ஈ போல எழுதல, பூனை போல எழுதல, அந்த இடத்துல சாதாரண பூச்சி வச்சு எழுதல. ஆண்டவர் அழகா எழுதியிருக்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா இதன் மத்தியில நமக்கு தேவ பலன் நம்மளோடு இருக்கும் போது, அல்லேலூயா, பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அப்போது நம்மளால பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்? தேவ பலன் நம்மளிடத்துல வரும்போது பிசாசுகளை எதிர்த்து நிற்க முடியும். இந்த நாட்கள்ல பாருங்க, ஒரு பிபி வந்தா சோர்ந்து போயிடுறாங்க, அப்படியே உட்கார்ந்துருவாங்க சோர்ந்து. கொஞ்சம் சுகர் ரேஸ் ஆச்சுன்னா, ஹை ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. சோர்ந்து போயிடுறாங்க ஜனங்க. அந்த சுகரை குறைக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே சுகர் குறையுன்றது அவங்க தெரிய மாட்டுது. அல்லேலூயா. வசனம் தாங்க சுகரை குறைக்கும். அல்லேலூயா. வசனம் தான் பிபியை குறைக்கும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? இந்த வேத வசனம் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கே எழுதியிருக்கிறார். அவர் மருத்துவர். அவர் விலையேற பெற்ற மருத்துவர். அவர் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின மருத்துவர். நாயுனூர் விதையின் மகனை உயிரோடு எழுப்பின மருத்துவர். உலர்ந்த எலும்புகளை அடக்கம் பண்ண உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பின மருத்துவர் அவர். அல்லேலூயா. அவர் தழும்புதான் நம்மளுக்கு சுகம் உண்டாகிறது. அவர் கல்வாரி ரத்தம் தான் நம்மளுக்கு டானிக். சொல்லுங்க, டானிக் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தத்தை காலைல 2 மூடி, மதியம் 2 மூடி, நைட்டு 2 மூடி, ஆண்டவர் ரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க குடிங்க. உங்களுக்கு விலையேற பெற்ற தேவ பலன் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு தேவ பலன். அல்லேலூயா. குறிப்பா வயதான பாட்டிமாலாம் வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவ பலன் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை தொடுகிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பலன் உங்களுக்கு இந்த நாட்கள்ல வேணும். இந்த பூமியில வாழ்வதற்கு, நம்ம வீட்டு வேலை ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய பலன். ஐயா புறப்பட்டு போறாரு, நிறைய ஊழியத்துக்கு போறாரு. இந்த ஊழியத்தை செய்யணும், சபையை நடத்தணும். தேவனுடைய பலன். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க ஐயாக்கு தேவ பலன் கொடுங்க. உங்களுடைய பிரசன்னம் அவரை ஆளுகை செய்யணும். உங்க சமூகம் அவங்களை ஆளுகை செய்யணும். எங்க சபைக்கு வர ஜனங்களுக்கு தேவ பலன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணும். என்னோட அட்வென்ட் கோட்டர் புறத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, தேவ பலன் எங்க சபையை ஆளுகை செய்யணும். இந்த வட்டாரம் முழுவதும், காமன்சர் முழுவதும் உங்க தூதரை அனுப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் அட்வென்ட் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவனுடைய பலன் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்வதற்கு நம்ம கர்த்தருடைய தேவ பலன் வேணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம்.
நீங்க சாட்சிகளாய் வாழ்வதற்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும். பூமிக்குரிய தேவ பலன் உண்டு, ஆனா பரலோகத்துக்குரிய தேவ பலன் உண்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் எனக்கு முடிவு புரியும் எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். சாட்சி முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இப்ப நான் அந்த ஊழியம் செய்யறேன்னா சாட்சி முக்கியம். ஏதோ வந்தமா பிரசங்கம் பண்ணமா, சாட்சி இருக்கணும். குடும்பத்துல சாட்சி இருக்கணும். நான் போற ஊழியத்துல உத்தமம் இருக்கணும், உண்மை இருக்கணும், சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. சாட்சி இல்லாத ஊழியம் என்ன ஆகும்? விழுந்து போயிடும். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுகிறான். நான் விழுந்து போயிடுவேன். அப்ப எனக்கு என்ன வேணும்? சாட்சி இருக்கணும் ஊழியத்துல. அந்த சாட்சி இருந்தாதான் நான் ஊழியம் செய்ய முடியும். அப்பதான் நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் மத்தியில இடைப்படுவார். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். தேவ பலன் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஊழியத்துல சாட்சி, குடும்ப வாழ்க்கையில சாட்சி, வேலை ஸ்தலத்துல சாட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சி, உங்க குடும்பத்துல இருக்க எல்லா காரியங்களும் எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளா இருப்பீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாவார்கள் என்ற வசனத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் சாட்சியா இந்த பூமியில வாழ வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றார்? இந்த பூமியில சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு விசேஷித்த பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, இப்படிப்பட்ட பலன் எனக்கு இந்த பூமியில வேணும். நான் சாட்சியா இருக்கணும். என் வாழ்க்கையில, என் ஊழியம், என் குடும்ப வாழ்க்கையில ஆவியானவர் என் கூட எப்பொழுதும் இருக்கணும். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ. ஆனா ஆண்டோட கிருபை தான் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டோட கிருபை இல்லாம எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. அவர் கிருபை தான். தாழ்மை இல்லவனிடம் தேவ பலன். ஹல்லேலூயா. தாழ்மை இல்லவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பாடலை பாடலாமா? அந்த பாடலை பாடி ஒரு தேவ பலனை பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இப்போ எனக்கு ஒரு தேவ பலன் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ பலன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே, என்னை இந்த பூமியில சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு ஒரு தேவ பலன், எனக்கு ஒரு தேவ பலன், எனக்கு ஒரு தேவ பலன், எனக்கு ஒரு தேவ பலன். தம் கிருபையே பெரிதல்லோ, உமது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசனின் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தேவ பலன் தங்கிடுதே கிருபை.
பலன் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல தான் வருது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பலன் இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ள விருப்பப்படுறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பலன் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ பலன் உங்களிடத்துல வரும்போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. டாக்டர் எழுதி கொடுத்தா கூட பிபி குறித்து என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. 2 பேர் பிபியோட வருவாங்க. இங்க வா, நான் ஜெபம் பண்றேன், தலையை காட்டு, கையை வச்சு இயேசு நாமத்தினாலே உனக்கு விரோதமா இருக்க எல்லா பலவீனங்களை மாறுவதாகன்னு சொல்லுவீங்க. அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது அப்படியே கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்மளுக்கு பலன் வேணும். நம்மளே சோர்ந்து உட்காந்துட்டா அப்ப நம்மள மாதிரி தேவனை அறியாத ஜனங்க எப்ப விடுதலை ஆவாங்க? ஆண்டவர் மருத்துவர், அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எப்ப கைய வைக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம எப்ப கைய வைக்கிறது? நமக்கு ஒரு தேவ பலன் நம்மளை ஆளுகை செய்யும் போது, ஆவியான நம்மளோட இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? மத்தவங்க மேல கைய வச்சு அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். தேவ நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தம் ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் தம் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பூமியில பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எது ரொம்ப அதிகமா நிரம்பி இருக்கு? மருத்துவமனை தான் நிரம்பி இருக்கிறது. நீங்க காலையில போங்களேன், எல்லா மருத்துவமனையிலும் ஸ்கேனு, இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட், அநேக ஜனங்கள் இன்னைக்கு வியாதி, நெருக்கம், போராட்டம், சமாதானம் இல்லாம அநேக ஜனங்கள் நெருக்கத்துல இருக்காங்க. ஆனா ஆண்டவரோ பாருங்க, நமக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணவர் அவர். நம்மளுக்காக அவர் சிலுவையிலே சமாதானத்தை நமக்காக சம்பாதித்து வைத்துக்கிற ஒரு பெரிய சொத்துவே அதுதான். ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுங்களா? அந்த சமாதானம் தாங்க. இன்னைக்கு அந்த சமாதானம் உங்க இருதயத்தில் இல்லையா? ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறார். சிம்பிளா ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறார். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தாங்க ஜெயம். ஜெபமே ஜெயமா இருக்குது. ஜெபம் இல்லாத வீட்டுல என்ன வரும்? எல்லாமே வரும். ஜெபம் இல்லாத வீட்டுல எல்லாமே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வீட்டுல அவங்க கணவர் பாருங்க, பிசாசின் சர்பத்தினாலே அவர் சிக்கி பாருங்க, கர்த்தருடைய கிருபையினாலே நாங்க விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் ஆண்டவர் கிட்ட இருந்து. நாங்க சமாதானத்தை இருந்துட்டோம். அதனால 3 நாள் சாப்பாடு இல்ல, 3 நாள் தூக்கம் இல்ல, 3 நாள் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த ஆத்துமாக்காக நாங்க ஓடி ஓடி எங்களுக்கு என்னாச்சு? பலவீனமா மாறிட்டோம் நாங்க. ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அப்போ இனி இந்த பிரச்சனை உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இனி இந்த பிரச்சனை உங்க வீட்டுக்கு வரவே கூடாது. ஏன்னா இனி அந்த பிரச்சனை வந்து அந்த குடும்பம் தாங்காது. அப்ப நாங்க சொல்றோம், அப்ப அந்த சகோதரியை கூப்பிட்டு, சிஸ்டர் ஜெபத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க சிஸ்டர். ஏன்னா 1 போனா எத்தனை வரும்? 7 வரும்னு சொல்றாரு ஆண்டவர். ஒன்னே சமாளிக்க முடியல, இப்ப 7 வந்தா நாங்க 7 மணி 21 நாள் நான் உபவாசம் இருந்து 21 நாள் நான் போனோம் அந்த வீட்டுக்கு. நாங்க 21 நாள் போய் ஜெபம் பண்ணோம். நாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு தேவ சமாதானம், தேவ பலன். அப்ப பாருங்க, அந்த குடும்பத்தை நான் சொல்றேன் ஒரு காரியம் என்னன்னா, நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, பிரதர் நேரமே இல்ல பிரதர். என்ன சொன்னாங்க? நேரமே இல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். நேரமே இல்ல பிரதர். ஏன் சிஸ்டர் காலையில எழுந்து அவங்க வேலைக்கு போறவங்க, ஏன் சிஸ்டர் காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு நீங்க ஜெபம் பண்ணலாமே? இல்ல பிரதர், நான் ஸ்கூலுக்கு 7:30 வீட்டுல இருந்து கிளம்பிடணும். நான் தான் ஹையர் ஆபீசர். எப்படி? நான் தான் ஹையர் ஆபீசர், நான் உள்ள இருக்கணும். அதனால 5 மணிக்கு எழுந்துச்சு சாப்பாடுலாம் நான் ரெடி பண்ணுவேன். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு நான் என்ன பண்ணோம்? புறப்பட்டு 7:30 இருந்து 8க்குள்ள நான் போனோம். சரிங்க சிஸ்டர், 8ல இருந்து ஒரு 9க்குள்ள, ஸ்கூல் 9 மணிக்கு தானே? இல்ல பிரதர், அந்த பிரேயர் செக்ஷன் இந்த செக்ஷன் எல்லாத்தையும் நான் தான் ஒழுங்குபடுத்தணும். சரிங்க சார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் வரும், செகண்ட் பீரியட் வரும். சரி, வேற டைம் டீ டைம் இருக்கு, அப்ப ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். இல்ல பிரதர், அப்பதான் பிரதர் கால்லாம் வலிக்கும் எங்களுக்கு, நின்னு கால் வலிக்கும் சிஸ்டர். பிரதர், அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம்? உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். இப்படியே 2 மணி வரைக்கும் ஒரு சாக்கு சொல்லிட்டாங்க. எப்படி? இப்படியே சாக்கு சொல்லிட்டே இருக்காங்க. சரி, நானும் அவங்க கிட்ட எப்படியாவது போராடி ஜெபத்துக்குள்ள நடத்தலாம்னு சொல்லிட்டு, சரிங்க சிஸ்டர். 2 மணிக்கு மேல அந்த டைம்ல பீக் பீரியட் பிரதர். அந்த டைம்ல தான் பசங்களை படிக்க வைக்கிற நேரம். ஏன்னா முக்கியமான பீரியட்லாம் அந்த டைம்ல தான் வரும். அந்த பாட புஸ்தகம்லாம் அந்த நேரத்துல தான் வரும். அந்த 2 to 4 முடியவே முடியாது. சரிங்க சார், வீட்டுக்கு எப்போ வருவீங்க? 5 மணிக்கெல்லாம் வந்துருவான். சார் 5 to 10 இவ்வளோ நேரம் இருக்கு சிஸ்டர், நீங்க பண்ணலாமே ஜெபம்னா?
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறேன் பிரதர், நான் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? வீட்டு வேலையை செய்யறேன், பிள்ளைகளை பாக்குறேன், கணவரை பாக்குறேன். அப்ப ஒண்ணு வராது, 7 வரதான் செய்யும். அல்லேலூயா. ஒண்ணு வராது, எத்தனை வரும்? 7 வரதான் செய்யும். இப்ப 5ல இருந்து 10 மணி வரைக்கும் டைமே இல்ல ஜெபம் பண்றதுக்கு. அப்ப எப்படி சமாதானம் வரும் குடும்பத்துல? எப்படி சமாதானம் வரும்? நீங்களே சொல்லுங்க. எப்படி சமாதானம்? அவங்க சாட்சி பாருங்க எப்படி இருக்கு. கிறிஸ்துவர்கள், தேவனை அறிஞ்ச ஜனம். பதில் பாருங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் முடிச்சிடுங்க சிஸ்டர். அந்த 10 to 11 ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. உங்க குடும்பத்தை உங்க மூலமா பாதுகாப்பாரு சொன்னா, அந்த 10 மணிக்கு படுத்தனா ஸ்ட்ரெயிட்டா 5 மணிக்கு தான் நான் எழுந்து பண்ணாங்க. அல்லேலூயா. 10 மணிக்கு படுத்தனா ஸ்ட்ரெயிட்டா எப்ப எழுந்துப்பாங்களா? கடைசி வரைக்கும் ஜெபம் பண்றேன்னு அவங்க வாயில அறிக்கை செய்யல. அல்லேலூயா. அறிக்கை செய்யல அவங்க வாழ்க்கையில. அறிக்கையே இல்ல. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? வியாதி, பலவீனம், நெருக்கம், போராட்டம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமமாய் இருக்கிறது. வெள்ளம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. இதுவே உங்க கூட ஜெபம் இருந்தா தேவனுடைய சமாதானம் குடும்பத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இதுவே தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துவார், பாதுகாப்பார். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதற்கு நடுவிலே நான் மகிமையா இருப்பேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரோமர் 8:6 சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 8:6. ரோமர் 8:6. மரணம். அப்ப ஆண்டவர் கூட இருந்தா என்ன இருக்கு? நம்மளுக்கு ஜீவன் இருக்கும், இன்னொன்று இருக்கும் சமாதானம். ஆவியின் வரமோ தேவன் நம்மளோடு இருக்கும் போதுங்க, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது. நீங்க அழகா வாசிங்க. நீங்க சங்கீத புஸ்தகம் 16:1. தேவனை நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னுடைய சமாதானமாய் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோட, உனக்கு விரோதமா யார் எழும்பி இருந்தாலும் சரி, உன்னை குற்றப்படுத்த யார் எழும்பி இருந்தாலும் சரி, உங்க வேலை ஸ்தலத்துல யாரு பொறாமப்பட்டாலும் சரி, நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். அவங்க எல்லாம் உங்களிடத்துல சமாதானமாய் வருவார்கள். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை வட்டி 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 வட்டியே கட்டிட்டு இருக்கலாம். அந்த வட்டிக்கு வாங்குற உங்களிடத்துல சமாதானமாய் மாறி அவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று சங்கீதம் 122:7 சொல்லுகிறது. நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல ஓடும். உங்க சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல ஓடும். நதியை யாரும் அடக்க முடியுமா? நதியை அளவிட முடியுமா? நதியை மடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஒப்பிடுறாரு பாருங்க, ஓமையா எங்க ஒப்பிடுறாரு பாருங்க. என் வசனத்தை கவனித்தாயானால். வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 48:18. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருவார்கள். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளை பார்ப்பாய். உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கும். நீயோ கடன் கொடுப்பாய். வாங்கவே மாட்டீங்க, அங்க போகாதீங்க. நீங்க எங்க என்ன பண்ணுவீங்களா? கடன் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுதல் என்று வாக்கு பண்ண வந்த காலை வேளை உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:4, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். அப்போது உங்க சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல ஓடும். அவருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. அவருடைய வார்த்தையை நீங்க கனப்படுத்துனீங்கன்னா உங்க சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல ஓடும். அந்த வார்த்தையை கனப்படுத்துங்க.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கனப்படுத்தினீங்கன்னா உங்க வீடு குட்டி பரலோகமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வீடு குட்டி பரலோகமா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனா அந்த கடைசி வரைக்கும் பாருங்க, அந்த சகோதரி இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கிறாங்க, மாறல. எப்படிங்க அற்புதம் செய்வார் ஆண்டவர்? எப்படி அற்புதம் செய்வார் சொல்லுங்க? ஆண்டவர் எப்படி கிருபை தருவாரு? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். என்னை அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல ஓடும். அல்லேலூயா. குடும்பத்துல வார்த்தையை கனப்படுத்துங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் நதியை போல ஓடும். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரான், சமாதானத்தை கெடுக்க வரான். இன்னைக்கு சமாதானம் யாரால கெட்டு போகுது? பிசாசாலதான். உலகம் இன்னைக்கு சமாதானத்துல கெட்டு போறது காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ சமாதானம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எபேசியர் 2:4 சொல்லுகிறது, நம் தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறார் என்று. இரக்கத்துல நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஐஸ்வர்யவானா இருக்கிறாராம், பணக்காரரா இருக்கிறாராம். நம் தேவன் இரக்கத்துல பணக்காரரா இருக்கிறாராம், வாரி வாரி கொடுத்த வல்லலா இருக்கிறார் நம் தேவன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நம் தேவன் வல்லலா இருக்கிறார். இரக்கத்துல 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இரக்கத்துல ஐஸ்வர்யவான். அதனால ஆண்டவர் சொல்றார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா அந்த அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. 38 வருஷமா வியாதியா இருந்த கர்த்தர் சுகமாக்குறாரு. சுகமாக்கணும்னு மீண்டும் அவனை எங்க பாக்குறாரு? அவனை ஊழியத்துல பார்க்கும்போது அவனை கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, இனி அதிக கேடு ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் செஞ்சா சமாதானம் கெட்டு போயிடும். பாவம் செஞ்சா வியாதி, பாவம் செஞ்சா நமக்கு நெருக்கம், போராட்டம் தான். ஆனா கர்த்தருடைய ஆவி நம்மளோட இருக்கும்போது தேவ பலன் வரும், தேவனுடைய சமாதானம். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல உறுதியா இருங்க. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை வைத்து இருக்கிறார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:27, எந்த சூழ்நிலையும் அவிசுவாசமா பேசாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க. எனக்கு இயேசு சிலுவையிலே சமாதானத்தை வைத்திருக்கிறார் சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க சமாதானத்தை குறித்து வீட்டுல பேசணும். வீட்டுல சமாதானத்தை குறித்து அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு இருக்கிற அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நான் உன்னிட்டு விலகுவதுமில்லை என்று சொன்னாரே, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று ருசித்து பார்க்கணும். என்னை கைவிட மாட்டார் என்று ருசித்து பார்க்கணும். ஏன்னா பிசாசு எங்க சமாதானத்தை கெடுப்பானா? உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தை கெடுப்பான். அல்லேலூயா. அதனால்தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14:1 சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அப்போது உங்க சமாதானம் நதியை போல ஓடும். அவர் வசனத்தை கவனிங்க, அவர் வசனத்தை கனப்படுத்துங்க, உங்க சமாதானம் நதியை போல ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேலை உங்களுக்கு தான் வாக்கு பண்றார். இந்த காலை வேலை ஏதாவது நெருக்கத்தோட வந்திருக்கீங்களா? சமாதானத்தை இழந்து வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்க குடும்பத்துல சமாதானத்தை நதியை போல ஓட செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 அதிகாரம் படிக்கிறீங்களா? 4 அதிகாரம் படிங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சென்னைக்கு ஜெபம் பண்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க சேர்த்து. உங்க இருதயத்துல சமாதானம், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேசத்தை தந்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, ஒவ்வொரு நாளும் துதிங்க. உங்க வீட்டுல சமாதானம் நதியை போல ஓடும். அதிகாலை 2 பாட்டு பாடுங்க. எப்பெல்லாம் உபத்திரம் வருது, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நெருக்கம் வருது, எப்பெல்லாம் பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறானோ, ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் மட்டும்தான் அந்த பூமியில வந்திருக்கிறான், வேற எதுக்கும் வரல. அவன் சமாதானத்தை எடுக்க எடுக்க அழிக்கதான் வரான். ஆனா கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்க இந்த பூமியில வந்தா. நல்ல கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள நம்ம வீட்டுல ஜெப ஆவி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தோடு இருக்கும் போது
பிசாசுகள் எதிர்த்து நிற்க முடியும், பலவீனங்களை எதிர்த்து முடிக்க முடியும், நெருக்கங்களை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளை உங்கள் சமாதானம் எப்படி இருக்குமா? கர்த்தர் சொல்றாரு, நதியை போல இருக்கும். உங்க வீடு எப்படி இருக்குமா? சமாதானம் நதியை போல இருக்கும். நீங்க நிறைய காரம் போட்டுருவீங்க சாப்பாட்டுல, ஆனா உங்க கணவர் சொல்லுவாரு, சூப்பரா இருக்குதுமா. உங்களை திட்டவே மாட்டாரு, உங்களை திட்டவே மாட்டாரு. இவ்வளவு காரம் போட்டுக்கிறேன், என் நாக்கெல்லாம் புண்ணாகிற மாதிரி இருக்கு, ஆனா கணவர்னா திட்டவே இல்லை, நல்லா இருக்குன்றானே, நல்லா இருக்குன்றாரே. சமாதானம். அல்லேலூயா. ஏன்னா சண்டை போட்டா என்ன வரும்? சமாதானம் கெட்டு போயிடும். அப்ப அங்க என்ன பண்ணுவாரு அவரு? சமாதானம். அம்மா கை காமிக்கிறாங்க, நிறைய காரம் போட்டிருக்காங்க போல சாப்பாட்டுல. இப்ப பாருங்க, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே சமாதானம் எங்க வருது? ஆண்டவர் சமூகத்துலதான் இருக்கு. அவர் சமூகத்துலதான் வெளியேற பெற்ற நன்மை இருக்கு. வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? அவர் சமூகத்துலதான் இருக்கு. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்னார். விசுவாசமா இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தர் மேல எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். உன் பேர் என்னப்பா? விசுவாசம்னுவாங்க, ஆனா பேசுறது எல்லாம் அவிசுவாசம். நடக்காதுங்க, முடியாதுங்க. பேர் என்னங்க? விசுவாசம். சூப்பரா இருக்கும் பேர்லாம், விசுவாசம். ஆனா பாருங்க, நேத்தில இருந்து ஜெபம் பண்ணுகிறேங்க, இன்னைக்கும் எதிர்பார்க்கிறேன், நடக்க வேண்டிய காரியம் நடக்கல. எப்படி நடக்கும்? நீ அவிசுவாசமாகிறிய, எப்படி நடக்கும் காரியம்? பேரு விசுவாசம், ஆனா நடக்கிறது என்ன? பேசுறது அவிசுவாசம். ஆரோக்கியநாதன் பேரு, ஆரோக்கியமே இருக்காது. ஏன்? ஜபமே இல்லை அங்க, ஜப வாழ்க்கையே இல்லை. அப்ப எப்படி சமாதானம் இருக்கும் ஆரோக்கியநாதனுக்கு? எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி தேவ பலன் ஆளுகை செய்யும்? ஆண்டவர் தெளிவா சொல்றார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார் சொல்லிட்டாரு. அதை நீங்களும் நானும் தான் சுதந்திரத்துக் கொள்ளணும். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அழகா எழுதுறாரு யோபு. அங்க யோபு எல்லாத்தையும் இழந்தான், சமாதானத்தை இழந்தான், பலனை இழந்தார். ஆனா கடைசி வரைக்கும் தேவன் மேல வைத்த அன்பை ஒரு நாளும் இழக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவச்சனமே, சமாதானத்தை கர்த்தர் நமக்காக இந்த வேத புஸ்தகத்துல கொடுத்திருக்கிறாரு. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர் குட்டி பரலோகமா இந்த நாட்கள் நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஜெபமே ஜெயமா இருக்கிறது. உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும். ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில பலனை கொடுக்கும். மூன்றாவதாக கர்த்தர் தம் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களாலே அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன? ஆசீர்வாதம் தான். நம்ம ஆண்டவர்ட்ட அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன? ஆசீர்வாதம் தான். பூமிக்குரிய பிள்ளைகள் தன் தகப்பன் இடத்துல கேட்கிற ஒரு காரியம், அப்பா இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அப்ப அப்பாவும் என்ன பண்றாரு? பூமிக்குரிய அப்பாவும் அதை வாங்கி பிள்ளை என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. நீ ஆசீர்வாதமா இரு, நீ பிளஸ் பண்றாரு. தகப்பனே இப்படி செய்யும் போது பரலோகத்தின் தகப்பன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான். அப்படி வாக்கு தத்தங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ல இருந்து வெளிப்படுத்த புஸ்தகம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கு அந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள இந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். அந்த கர்த்தர் மேல நம் நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்ல ரெட்டிப்பான நன்மை நமக்கு தருவேன் வாக்கு பண்றார். ரெட்டிப்பான நன்மை நமக்கு உண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். கர்த்தர் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறாரா? 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். உபாகம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்க, ரெட்டிப்பான நன்மை நமக்கு தான், 100 மடங்கு நமக்கு தான், 1000 மடங்கும் நமக்கு தான். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு சமாதானம் உண்டு, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு பலன் உண்டு, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடினீங்கன்னா நீங்க போகும்போது எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த காலையில வந்திருக்கீங்களோ எல்லா ஆசீர்வாதம் தலையின் மேல குடும்பத்து மேல தங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். எந்த ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆண்டவர் சொல்றார், நன்மையும் உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கொஞ்ச நாள் மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வாக்கு பண்ணவர் பாருங்க. 2ல இருந்து 100, 100ல இருந்து 1000, 1000ல இருந்து நிச்சயமாகவே. அளவே இல்லை. நடுவுல கோடான கோடி இருக்கு. கோடான கோடி ஒரு வசனம் பழைய ஏற்பாடுல இருக்கு. இங்க பாருங்க, உன்னை பெருகவே பெருக, அளவே எழுதல ஆசீர்வாதத்துக்கு. ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், நீங்க இப்படிதான் சொல்றீங்க பிரதர், ஆனா அங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க பிரதர். எப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? வாசிக்கலாம். லூக்கா 6:28. லூக்கா 6:28. லூக்கா 6:28. ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுகிறார் ஆண்டவர், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உங்க சபிக்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்களை, உங்களுக்கு விரோதமா புறப்பட்டு வந்தவர்கள், உங்களுக்கு துக்கப்படுத்துறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை காயப்படுத்துறவர்களுக்கு என்ன பண்ணும்? நீங்க ஆசீர்வதிங்க. அம்மா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் குடும்பத்துல தங்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் குடும்பத்துல தங்கும். இயேசு பாருங்க, எல்லாரும் என்ன பண்ண, கல்லெறிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அடுத்த நாள் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்றார், உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை துக்கப்படுத்துறவர்களை, உன்னை வேதனைப்படுத்துறவர்களை, உன்னை காயப்படுத்துறவர்களை, உனக்காக உன்னை எதிர்த்து நிற்பவர்களுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஆசீர்வதிக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:28, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா, தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மளிடத்துல வரும்போது ஆசீர்வாதம் தானா வருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு வரணும். இப்ப அட்வென்ட் திருச்சபையில காலைல 8:30 மணிக்கு ஆராதனை. நீங்க எத்தனை மணிக்கு இங்க இருக்கணும்? எல்லாரும் 8:20 இருக்கணும். நீங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:20 இருக்கணும். ஆசீர்வாதங்க, அது ரகசியம். இதெல்லாம் நீங்க தெரிய மாட்டேது. உங்களுக்கு சில ரகசியங்கள் நம் பிள்ளைகளுக்கு தெரியவே மாட்டுது. ஆண்டவர் சில ரகசியங்களை வைத்திருக்கிறார் வேதத்துல. என்னை கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன்றார் ஆண்டவர். 8:30 மணி சர்வீஸ்க்கு 8:20 வந்திருக்காங்களே, பாப்பாரு ஆண்டவர். என்ன கனப்படுத்தும் போது கர்த்தர் அவங்களை கனப்படுத்துவார். வேதத்துல அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று பர்திமை என்ன பண்றான்? தேவனை கனப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா, நமக்கு கர்த்தருக்காக நாம் காத்திருக்கணும். நாங்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் ஆண்டவரே அறிக்கை செய்யறேன்,
என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரப்பா. உங்க நாமத்தினால என்னை ஆசீர்வதிங்க. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என் குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:1, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:1. ம் 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 அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி இந்த காலை வேளை எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவர் மட்டும்தாங்க. அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அவரை விட்டுறாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினான். அல்லேலூயா. 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று தேவனை கனப்படுத்துகிறான் 100க்கு அதிபதி. கானானிய ஸ்திரீ பாருங்க, தேவனை கனப்படுத்துகிறான். நீங்க தான் வந்து சுகமாக்கணும், நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன் ஆண்டவர். இல்ல ஆண்டவர், நீங்க எனக்காக வந்தீங்க, நீங்க பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமியில வந்தீங்கன்னு அவ அறிக்கை செய்யறா. வசனத்தை அறிக்கை செய்யறா. வசனத்தை கிளைம் பண்ண எப்பயுமே. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு 500 ரூபாய் கெட்டியா பிடிச்சிக்கிறோம், விடாம அதை பாதுகாத்து அதை கெட்டியா பிடிச்சிக்கிறோம். ஆண்டவர் வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கனப்படுத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்துங்க. ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்துங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் பாக்கியவானா இருக்கும், உங்க குடும்பம் பாக்கியவதியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எல்லா இடத்துலயும். ஏசாயா 35:10 சொல்லுகிறது, உங்கள் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலம் எல்லாம் ஓடி போகும் ஆண்டவர் சொல்றார். கர்த்தரை கனப்படுத்துங்க, உங்க நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்கும். நீ தண்ணீரை கடக்கும் போது உங்களோடு இருப்பாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது உங்களோடு இருப்பார், நீ அக்னியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் மேல பற்றவே பற்றாது. நீங்க ஆசீர்வாதமா இருப்பார். உன் பேரை பெருமைப்படுத்துவார் ஆண்டவர். நீங்க இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல உங்க பேர் என்ன பண்ணுவாராம், பெருமைப்படுத்துவார். உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்க தலையை உயர்த்துவார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். தம் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். தானியேல் காரியம் ஏன் ஜெயமா இருந்தது? வேதவசனம் சொல்லுகிறது, தானியேல் வேண்டாம் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைத்த போதிலும் தான் செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். ஜெபமே ஜெயம். பரிசுத்த உங்களிடத்துல வரும்போது பலன் அடைவீர்கள். ஜெபம் பண்ணுங்க. தேவ சமாதானம் குடும்பத்தை ஆளுகை செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆண்டோடைய வேதத்துல இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம நேரம் எங்க போறோம்? 1 தேட மாட்டோம், 3க்கு தான் போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடு, 3 இலவசம் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. என்ன தேடு, உனக்கு 3 இலவசம். தேவ பலன், தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அது கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நமக்காக தியாகமாய் அனைத்து ரத்தம் இந்த பூமியில நமக்காக சிந்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வ நேராக என் கண்களை நான் நேரெடுப்பேன். அப்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா புஸ்தகம் 12:2, 12:3 சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்தார். உபாகம் 28:8 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு எல்லாத்தையும் இழந்தான். தேவ பலனை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான். யூத் புஸ்தகத்துல நீங்க வாசி பாருங்க. யூத் தேசத்துல யோபு 1:1 சொல்லுது, யூத் தேசத்துல அவன் செல்வந்தனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் செல்வந்தன், பேரும் புகழுமாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் உண்மையுள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான். ஊத் தேசத்துல 1:1 பாருங்க. ஊத் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட மனுஷன். எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா சமாதானம், எல்லா பலனோடு தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்தான். ஆனா ஒரு நேரத்துல யோபு எல்லாத்தையும் இழந்தான். சமாதானத்தை இழந்தான், பலனை இழந்தான்.
ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆனா ஒண்ணு மட்டும் இழக்கல, தேவன் மேல வைத்த விசுவாசத்தையும் அன்பையும் அவன் ஒரு நாளும் இழக்கல. அதனாலதான் சொல்றான், என்னை கொண்டு போட்டாலும் நாங்கள் உங்க மேல ஆண்டவரே நம்பிக்கையா இருப்போம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணே பார்க்கும். அறிக்கை செய்யறான், அறிக்கை செய்யறான். அறிக்கை செய்யுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே தேவ பலன் என்னை ஆளுகை செய்யட்டும், என் ஊழியத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ பலன் என் குடும்பத்துல சமாதானம் நதியை போல ஓடட்டும். அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதும் வேணும் ஆண்டவரே. என்னை விட்டு விலகி போகாதீங்க ஆண்டவரே. என் கூடவே இருங்க. என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 16:1 சொல்லுங்க, தேவனே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்குது, என் கடன் பிரச்சனை உங்களை நம்பி இருக்கு, என் குடும்ப வாழ்க்கை உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவர், என் ஊழியம் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு விரோதமா எழுந்து வந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவர், அவங்க எல்லாரும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அததான் ஆபிரகாம் செய்தான், அதுதான் யோபு செய்தான், அதுதான் தாவீது செய்தார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் ஏன் ராஜாக்களா இருக்காங்க? ஏன் ராஜாக்களா இருக்காங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அது நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை அது. அதனாலதான் இந்த காலை வேளை கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கு. இந்த மூணும் எனக்கு வேணும்ன்றவங்க கரங்களை உயர்த்தலாம். இந்த மூணும் எனக்கு வேணும், இந்த மூணும் எனக்கு வேணும். ஏன்னா நிச்சயமா பலன் இருந்தாதான் இந்த பூமியில நம்ம வாழ முடியும். தேவனுடைய சமாதானம் நிச்சயம் நமக்கு தான் அது. இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் 100% பெற்றுக்கொள்ள போறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, எந்தெந்த இடத்துல குறைவு இருக்கு, கர்த்தர் உங்களிடத்துல வரும்போது குறைவுல என்ன மாறும்? நிறைவாய் மாறும். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது எல்லாம் போயிடும். ஆண்டவர் வசனம் உள்ள வந்தா உள்ளது எல்லாம் என்ன சமாதானம், நெருக்கம், போராட்டம் எல்லாம் வெளில போயிடும். அல்லேலூயா. இதற்கு ஒரு சாட்சி இருக்கு, நம்ம முடிக்க போறோம். ஒரு குடும்பத்துல பாருங்க கடன் பிரச்சனை, ஒரு குடும்பத்துல பாடு, ஒரு குடும்பத்துல உபத்திரம், ஒரு குடும்பத்துல ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, தேவன் அறிந்த ஜனம் சமாதானம் இல்லை. நான் ஒரு சிஸ்டர் சொன்னேன், அவங்களுக்கு இவங்க அப்படியே வேற மாதிரி, இவங்க அவங்களே ஜெயிச்சிட்டாங்க இந்த குடும்பம். அவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்துல நிம்மதி, சமாதானம் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ஊழியர் போய் சொல்லியிருக்கிறார், நீங்க இந்த இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். குடும்பமாய் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க கடன் ஏறக்குறைய ஏகப்பட்டதா இருந்துதான். அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணாங்களாம், கணவன் மனைவியும் சேர்ந்து இயேசுவை முழு உள்ளத்தோடு தேட. ஹல்லேலூயா. நாட் a 50-50, 90+ கிடையாது, 99.99 கிடையாது, 100%. அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்சகாலத்துல கர்த்தரை தேடினான், விதை விதைத்தான். கர்த்தரை தேடி விதை விதைத்தான். ஆண்டவர் 99.99 கொடுக்கல. எவ்வளவு கொடுத்தாரு ஆண்டவர்? 100%. அல்லேலூயா. 1% கம்மியா கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாரு? முழுவதுமா கொடுப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறைச்சி கொடுக்கிற தேவன் அல்ல, நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென்னு சொல். நிறைவாய் சொன்னதை செய்கிற தகப்பன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னா, வாக்குத்தத்தம் பண்ணார்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த குடும்பம் 100% தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிச்சான். 2 பாட்டு பாடினாங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணாங்க, அதிகாலைல தேவனை தேடினாங்க. வீட்டுக்கு விரோதமா வீட்டுக்குள்ள இந்த பிசாசு துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேத வசனம் படிக்கும் போது தேவ நாம மகிமைப்பட மகிமைப்பட ஒரு வழியாய் 7 வழியாய் வந்தவன், ஒரு வழியாய் வந்து போயிட்டு எப்படி வந்தானா? 7 வழியாய் வந்தவன் இப்ப போகும்போது எப்படி போறான்? கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வரும்போது அவன் அந்த எல்லை விட்டே ஓடுகிறான். அல்லேலூயா. அந்த எல்லை விட்டு ஓடுகிறான். குடும்பத்துக்குள்ள சமாதானம், குடும்பத்துல நிம்மதி, குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், கடன் எல்லாம் மாறுது, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம். இன்னைக்கு அந்த குடும்பம் சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையான சாட்சிங்க இது. பலிபீடத்துல சொல்ற உண்மையான சாட்சி. மரித்து போக சூழ்நிலை இருந்த அந்த குடும்பம் இன்னைக்கு கர்த்தருக்காக சாட்சியா இருக்கு. கர்த்தர் வீட்டுக்குள்ள வந்தா
உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியம் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போவோம். அல்லேலூயா. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வாசம் பண்ணுவார் அந்த இடத்துல. நீங்க இடம் குத்தினா அற்புதம் அடையாளம் உங்க வீட்டுல. நீங்க இடம் குத்தினா உங்க வீடு குட்டி பரலோகம். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தது போல உங்க வீட்டை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சமாதான நதியை போல ஓடும். தேவ பலன் 30 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போடுவீங்க. இன்னும் 30 பேர் வந்தாலும் சொல்லுங்க, நான் ஆக்கி போறேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாப்பாடு செஞ்சு நீங்க போடுவீங்க, உங்க பலனே குறையாது, பிபி ஏறாது, சுகர் வராது. தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சிகளா இருக்கும் போது தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். சஞ்சலம் எல்லாம் ஓடிப்போம், தவிப்பு எல்லாம் ஓடிப்போம். உங்களுக்கு விரோதமானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சமாதானமாய் மாறுவார்கள். உங்களை தேடி வருவாங்க. உங்களை காயப்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப உங்களை தேடி வருவாங்க. ஏன்? நீ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்க சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க. உங்க வீட்டை கர்த்தர் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:1 படி உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் பாதுகாப்பா இருக்கிறான். ஆண்டவர் ஸ்பெஷல் பாதுகாப்பு வைப்பார் உங்க வீட்டுக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்புகிறேன் கேடகமா இருக்கிறார். உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு, ஸ்பெஷல் அரசு அதிகாரிகள் இருக்கிற ஸ்பெஷல் பாதுகாப்ப கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களை வைத்து இந்த பகுதியில அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் உங்கள் குடும்பமே பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். அவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன், என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் தானா வரும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பலன், தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மூணுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு உங்க குடும்பத்திற்கு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சமாதானம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அப்படி எழுந்து நிற்கலாமா? நீங்க எந்த காரியத்தை குறித்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட வார்த்தை நம்ம மத்தியில் இடைப்பட்டிருக்கு. ஆண்டோட வார்த்தை நம்மளை பலப்படுத்தி இருக்குது. எந்த காரியத்தை குறித்து இருந்தாலும் சரி, நீங்க கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும், ஆண்டவரே எனக்கு நல்ல பலன் கொடுங்க ஊழியத்திற்கு, ஆண்டவர் குடும்பத்தை நடத்த பலன் கொடுங்க, ஆண்டவரே என் ஊழியத்துல உங்க கிருபை நடத்தணும், பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம், குடும்பத்தை ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை மாறணும், என் போராட்டம் எல்லாம் மாறணும். நீங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் ஜனமே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபேலும் தீச்சோலை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபேலும் தீச்சோலை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை உன் பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய சமாதானம் பெற்றுக்கொள்ள, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, உம்மை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ரீகா தா 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 ஓ ரபா ஷாதா தா 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 ஓ ரீகா தா 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 ரீபா கபா ரபா ரபா ரீபா நா தா ரபா கபா ரீகா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரப்பா. இந்த அட்வென்ட் திருச்சபையில் வந்திருக்க தேவ ஜனங்களுக்கு நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியம் நமக்கு செய்வதற்காக நல்ல ஸ்தோத்திரத்தை செலுத்தி, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல, சிறைச்சாலை பேதுரை கர்த்தர் பாதுகாத்தது போல, எல்லா சிறைச்சாலைகளும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த எந்த ஆயுதம் வாய்க்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஜனங்களுக்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. தகப்பனே, இந்த வார்த்தை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.